தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், பத்திரிகையாளர், பன்முக திறம் கொண்ட நம்ம வீட்டு பாக்கியராஜ் அவர்களை வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நானிலம் பத்திரிகை ரொம்ப துணிச்சிலிருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா பத்திரிகை இந்த காலத்தில் பத்திரிக்கை படிக்கிற பழக்கங்கிறது வந்து இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு அதுலேயே டக்குன்னு காலையில் என் வீட்லேயே கூட நான் பார்க்குறேன். ஒரு பேப்பர் படிக்கிற பழக்கம் நான் பூர்ணிமா ஏதாவது இங்கிலீஷ் பேப்பர், நான் தமிழ் பேப்பர் போட்டுக்கிட்டு இருப்போம். வேறு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கவுங்க கையில் செல்ஃபோன் வச்சுட்டு அதில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து இசக்கி அவர்கள் ரொம்ப தைரியமாக இந்த நானிலம் பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். அநேகமாக விஜயன் அவர்கள்லாம் வந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து ஊக்கம் கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நிறைய அனுபவங்களை வந்து ஆரம்பத்திலேருந்து இசைக்கு வந்து சினிமா துறை சேர்ந்த எல்லாத்துக்கிட்டையும், பத்திரிகை துறை சேர்ந்த எல்லாத்துக்கிட்டையும் நிறைய விஷயங்களை வந்து அவர் சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கார். அப்பப்போ பேசும்போது அவர்கிட்ட அந்த கலெக்ஷனாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வச்சுருப்பார். ஏதாவது ஒன்றுக்கு ரெஃபரன்ஸுனால் உடனே டக்குன்னு எடுத்து வந்துடுவார். அந்த பழக்கம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் அவர்கிட்ட பழகிற நாள்லேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் காமிச்சு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஜிபிஎஸ் ஒரு பழைய ரைட்டர் ஒருத்தர் இருந்தார். எனக்கெல்லாம் குருன்னு சொல்லலாம் அவரை. அவர் தான் ஏதாவது ஒரு டிஸ்கஷனில் ஏதாவது ஒரு சீன் சொன்னோம்னா அதை ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் வந்து ஃப்ரெஞ்சில் ஏதோ ஒரு நாவல் அதில் வந்து அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேஜ் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட படித்து காமிப்பேன். நேற்று நீங்கள் சொன்னீங்களே அந்த சீனு உள்ளடக்கம் அதுதான், பொருள்கள் வந்து மாறி இருக்குது. மற்றபடி நீங்கள் சொன்ன சீன் நேற்று நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணது காரணம் இது ஏற்கனவே வந்து அந்த இது ஜனங்களால் பாராட்டு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி எப்போ சீன் சொன்னாலும் ஏதாவது ஒரு கதையினுடைய கருவு சொன்னாலும் அதுக்கு உடனே ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பார் அவர். அந்த அளவுக்கு வந்து அவர் நல்ல ஒரு படைப்பாளி மட்டுமல்ல, பெரிய ரைட்டர். ஸ்க்ரீன் பிளேயில் முன்னாலெல்லாம் அவர் தான் சொல்லுவாங்க. அந்த படைப்பாளியோட படிப்பாளியும் கூட அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸுங்கிறது எப்பவுமே சொல்லுவார். அந்த மாதிரி இசக்கி அவர்கள் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேசும்போது டக்குன்னு அப்போ இது நடந்தது இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பத்திரிகை இதே வந்து அடுத்த நாளே கொண்டு நம்மகிட்ட காமிப்பார். ஸோ அந்த அளவுக்கு விஷயஞானம் உள்ளவர். அவர் பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காருங்கும் போது கண்டிப்பாக சிறப்பாக செய்வார். அவங்க என்னென்னா இதெல்லாம் ஒரு இந்த கொரோனா அதெல்லாம் இந்த பீரியட் வர்றதுக்கு முன்னால் ஆரம்பிச்சிருந்தா பிரமாதமான ஒரு வறட்சி அதெல்லாம் வந்திருக்கும். இந்த கொரோனா பீரியட் வந்ததுலேருந்து இந்த படிக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப தள்ளி போயிடுச்சு. அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லோரும் செல்ஃபோனை பார்த்து இது பண்ணுறாங்க. ஸோ பொறுப்பாசிரியர் தஞ்சை சாலமோன் அவர்களுக்கும் எபோசியா வடிவமைப்பாளர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். கவிதா அவர்கள் வந்து பேசுனத கையில் வாங்கிட்டு போயிட்டு பார்த்துக்கலாம், நல்ல நல்ல ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க பேசும்போது. இவர்கிட்ட லட்ச ரூபா கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தனியாக ஒரு டைம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்போ எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருந்தாலும் ரீக்லேட் பண்ணிக்கிறதுக்கு அவங்ககிட்ட அந்த பேப்பரை வாங்கிட்டு போய் ஒரு தடவை பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா படிக்க வந்து அது ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும் மைண்டில். ஸோ அவங்களும் சிறப்பாக பேசினாங்க. எனக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால தான் நான் வந்து அவசரமாக வந்துட்டு போயிட்டுருக்கிறேன். 7 மணிக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லி ஒரு ப்ரிவியூ எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருந்திருப்பேன் நான். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக புத்தகம் வந்து எந்த காலத்துக்கு கொண்டும் நல்ல விதத்தில் வந்து வரும். அது அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக உழைக்கணும்.
நான் புத்தகம் ஆரம்பித்தப்போ கலைஞர் அவர்கிட்ட போய் ஏதாவது அட்வைஸ் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஆலோசனைன்னு வேணா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார இதழ் எந்த காரணம் கொண்டும் அந்த சொன்ன டேட்டில் வந்துடணும் ஒழிய அது மிஸ்ஸே ஆகக்கூடாது, அதுதான் முதல் சக்ஸஸ்ஸு, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் மாத இதழ் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாத இதழை வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னு சொன்னோம்னா, ஏன்னா அது அப்படி பழக்கமாகி போச்சுன்னா அந்த டேட்டுக்காக எல்லோரும் படிக்கிற வாசகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அதை கீப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கினேன். மற்றபடி உங்களுக்கே புஸ்தகம் நடத்துறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி விஜயமா ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் வந்ததே ரொம்ப சிறப்பு தான் சார். இப்போது நானிலம் புத்தக வெளியீடு பாக்கியராஜ் சார் அவர்கள் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சார் நீங்கள் நில்லுங்க, கொஞ்சம் சென்டருக்கு போயிடுங்க. இங்கே நம்ம ஆட்கள்லாம் காணும், ஜான் சித்தர்லாம் வாங்க. ஒரு சிறந்த நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமம் என்பது போல நண்பனுக்கு நண்பன் வி.கே. சுந்தர் அவர்களை வாழ்த்துமாறு அன்புடன் அழைக்கிறோம். கிளம்பிட்டாரா? சரி. நிறைவாக நாம் பேச அழைப்பது அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்கிறார் வள்ளுவர். ஒரு செயலை செய்ய முடியாது என்று துவண்டு போகாமல் தொடர்ந்து முயற்சித்தால் அதற்கான வலிமையை பெற முடியும் என்பது குறள். அப்படி ஒரு வலிமையோடு வந்து நிற்கிறார். ஆபீஸ் பாய் தொடங்கி நூலாசிரியர் வரை இவரின் பயணங்கள் எண்ணற்ற கனவுகளை தாண்டியது. 30 வருடங்கள் புத்தகங்கள் மட்டுமே ஒரு மனிதனை மாபெரும் மனிதனாக இப்போது மாற்றியுள்ளது. ஒத்தை ரூபாய்க்கு கணக்கு பார்க்கும் சமூகத்தில் 9 சென்ட் தன் நிலத்தை நூலகத்திற்கு வழங்கிய மாண்பு இவரின் மனிதம். எழுத்துக்கு இறப்பில்லை, எழுத்துக்கு எழுத்தாளரும் இறப்பதில்லை. அடுத்த தலைமுறைக்கு நானிலம் ஒரு விதையாக இருக்கும். நம்பிக்கையோடு வாழ்த்துக்களோடு கனவை நனவாக்கிய நானிலம் இதழின் ஆசிரியர் இசக்கி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், ஒவ்வொரு ஆசிரியர் தினத்துக்கும் என்னை 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸில் பக்குவப்படுத்தி இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவங்க தான் மெயின் காரணம். எங்கள் அப்பா அம்மா தொட்டிலில் போட்டு வளர்த்தாங்க, ஆனால் அவங்க ஒரு பண்பான ஒரு தொட்டிலில் போட்டு என்னை வளர்த்தாங்க. அந்த ஆசிரியர் பேர் இன்பராணி. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் டைரி வச்சு நான் கரெக்டாக பர்த்டேலாம் விஷ் பண்ணணும் அப்படி இப்படின்னு. ஒவ்வொரு ஆசிரியர் தினத்துக்கும் அவங்களுக்கு நான் ரெகுலராக நான் படித்த காலத்துலேருந்து அதுக்கப்புறம் நான் ரெகுலராக அவங்களுக்கு போய் நேரில் பார்ப்பேன், வாழ்த்து சொல்லுவேன், காலையில் வந்து கும்பிடுவேன். அதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனில் வந்ததுக்கப்புறம் செல்ஃபோன் மூலமாக பேசினேன். போன ஆசிரியர் தினத்துக்கு நான் அவங்களை ஏதோ ஒரு வேலைப்பாளையில் நான் மறந்துட்டேன் பேசுறதுக்கு. இப்போது இந்த மாதிரி தொடங்குறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு, ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு மாணவன் தன்னை ஆசிரியராக காட்டிக்கணும்னு சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட சொல்லலாம்னு நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க மருமக எடுத்தாங்க. அத்தை இறந்து 1.5 மாதம் ஆச்சு அப்படின்னாங்க. ஒரு நிமிடம் அவங்களுக்காக ஒரு சின்ன அஞ்சலி நம்ம செலுத்துவோம் அந்த ஆசிரியருக்காக. ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா அண்ணன் குடும்பங்கள் எல்லாரும் என்னை வளர்த்து ஆளாக்குனாங்க ஒரு பொண்ணுமுள்ள மனிதனா. அதே தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விதத்தில் நான் சென்னைக்கு வந்தேன். விஜயன் சார், ஜான் சார், மது சார், டைரக்டர் மது சார், இவங்கெல்லாம் என்னை செதுக்கி வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பர்டிகுலராக இப்போ சமீபத்தில் பார்க்கணும்னா ஜான் சார்கிட்ட வந்து ஒரு பணி செய்யறதுக்கு வாய்ப்புக்கு 10 வருஷமாக நான் ஏங்கியிருப்பேன். அது காலம் சில விஷயங்களை முடிவு எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். அப்போ திடீர்னு அவரே ஒரு நாள் சும்மா இப்படி சுற்றி வரீங்களே,
இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாப்புல. ஒர்க் பண்ண இடத்துல எல்லாத்தையுமே அவருக்கு பேரை காப்பாற்றி கொடுத்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்தது விஜயன் சார், எனக்கு ஏதாவது மன கஷ்டம்னா அவர்கிட்ட தான் சொல்லுவேன். அப்போ அவர் எனக்கு ரூட்டை கிளியர் பண்ணி விடுவார். இவங்கெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு ஒரே காரணம் என்னுடைய மகன். முதல்ல அவனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் சஞ்சய். ஏன்னா நான் எங்கேயோ எப்படியோ இருந்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் இந்த அரங்கத்தில் நான் பேசுகிறதுக்கு காரணம் அவன் தான். அவன் மூலமாக ஒரு ஆள் கிடச்சி, அவர் மூலமாக கிடச்சி, அப்படி இப்படி டக்கு டக்குன்னு செயின் பிளாக். அதுமாதிரி என் மகள் திவ்யா, அவன் மூலமாக ஒரு அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவளுக்கு கிடைச்ச அருமையான மாப்பிள்ளை. நான் இப்போ கூட மாப்பிள்ளைன்னு கூட கூப்பிட மாட்டேன், வாடா போனது பேசுவேன். சின்ன குழந்தை அவனை நான் தூக்கி வளர்ந்த பிள்ளை. அதுக்கப்புறம் என் மனைவி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல திரைப்பட நடிகை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கதை கேட்டாங்க, ஒரு லவ் ஸ்டோரி கதையை. லவ் ஸ்டோரி கதை கேட்டு முடிச்சோன்னா 2 கிளைமேக்ஸ் அவர் சொன்னார். நான் அதை சொல்ல மாட்டேன், பயந்துடுறாங்க. அப்போ சொல்லும்போது அப்போ அது லவ் ஸ்டோரி, அது ரொம்ப இன்வால்மெண்ட்டோட கேட்டுச்சு. கிளைமேக்ஸ் இப்படி செல்லாம் இப்படி செல்லாங்க. அப்போ அசைக்கு சார் எப்படி சார் அப்படின்னாப்புல. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கருத்து நான் பதிவிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணதுனால தான் என் மனைவி என் கூட சேர்ந்து கஷ்டப்படுதா பொழுக்கிட்டு பல சந்தர்ப்பத்தில் ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதை சரி பண்ணிட்டேன். சரி, நார்மலுக்கு வரேன். எல்லோரும் வந்திருக்கீங்க. முதல் வணக்கம். செதுக்கியவர்களை சொல்லிட்டேன். விஜயன் சார், ஜான் சார், பாரிஸ் மேடம், மகாலட்சுமி தங்கச்சி சார், சிங்கப்பூர் சார், எல்லோரும் வந்திருக்கீங்க. யாராவது பேர் விடுபட்டிருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் இப்படி செல்ஃபோன் பயன்படுத்துகிற காலகட்டத்தில் புத்தகம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அது ஒன்றும் வீழ்ந்து விடவில்லை. சில கரையான்கள் மாதிரி செல்ஃபோன்கள் அதை அரிச்சிக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ தூசி தட்டி நம்ம சரி பண்ணிக்கிடுறோம். அதை கண்கூட நம்ம பார்க்குறோம். புத்தக கண்காட்சி நடக்கும்போது நம்ம பார்க்க தான் செய்கிறோம். புத்தகங்கள் விற்பனையை பார்க்க தான் செய்கிறோம். அதை சரியாக நம்ம ஒரு பயணித்தா நல்லா இருக்கும். நான் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் என்னை யாரும், என் மகனை தவிர வேறு யாரும் என்னை கையேந்தி என்னை பிடிக்கிறது இல்லை. அப்படி ஆனால் அதுக்கு அடுத்து என் குடும்பத்துக்கு அப்புறம் என்னை தாங்கி பிடிக்கிறது புத்தகங்கள் மட்டும்தான். என் கையில் புத்தகம் இல்லாமல் நான் எங்கேயும் நான் ட்ராவல் பண்ணவே மாட்டேன். திருநெல்வேலியிலே சொல்லுவாங்க, நீதிபதிகளே சொல்லுவாங்க, புத்தக பூச்சி வந்துட்டாரியா அப்படிம்பாங்க. என் கூட வந்து காலத்தில் சொல்லுவாங்க, என்ன புத்தக பூச்சியும் கூட்டு வந்துட்டீங்களா அப்படிம்பாங்க. நீதிபதியே, சில நீதிபதிகள் பழக்கத்தில் அந்த மாதிரி கையில் எப்பயும் ஒரு புக்கு வச்சுருப்பேன். அப்போ அவங்க ஏதாவது ஃபேமிலி பிரச்சனை அது இது சொல்லும்போது அந்த புக்கை கையில் கொடுப்பேன். குமுதமோ, ஆனந்த விகடனோ, பாக்கியாவோ, இது ஏதோ ஒரு புக்கை கையில் கொடுப்பேன். இதை கையில் பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருங்க சார், உங்கள் பிரச்சனை வராது அப்படிம்பேன். மறுநாள் சொல்லி வச்ச மாதிரி வருவார். நான் போனவொன்னே அந்த புக்கை படித்தேன், ஆனந்த விகடன் படித்தேன், குமுதம் படித்தேன், பாக்கியா படித்தேன், அது எனக்கு ஒரு மாறி இருக்குது அப்படிம்பாங்க. மற்றவங்களை மாற்றுவதற்கு என்ன தேவை பெரிய மருந்துன்னா அது புத்தகம் மட்டும்தான். நீங்கள் கொடுத்து உதவலாம். அது ஒரு சிறப்பான மருந்து. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம படிக்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று தோணும். எனக்கு நிறைய தோணும். ஒரு 20 லட்சம் கண்டென்ட், இதில் அநேகமாக ஒரு 25 கண்டென்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 20 லட்சம் கண்டென்ட் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த புக்கு, மீதி புக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு என் கைக்கு மொத்தமாக வரும். 2000 புக்கு ஆர்டர் கொடுத்துக்கிறேன். இந்த விநாயகர் சேர்த்தி அதுன்னு சொல்லி ஒரு நெருக்கடியான நிதி நெருக்கடி வர அந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் நெருக்கடி ஆச்சு. அதை நான் சிறப்பாக செஞ்சிட்டோம். இந்த சிறப்பாக செய்கிறதுக்கு நடிகர் வெற்றியும் ஒரு காரணம். அவர் படப்பிடிப்பில் இருக்கிறதுனால அங்கே வர முடியலை. அவருக்கும் ஒரு ஓங்கி ஒரு கை தட்டிக்கிட்டு, அவருக்கும் அவர் சார்ந்த குழுவுக்கும் நிறைய பேருடைய உதவியில் தான் அந்த இடத்த நான் நிற்கிறேன். கவிதா மேடம் உட்பட. ஏன்னா ஜான் சார்ட்ட எப்படி நான் ஒரு பழக்கம் கிடைக்காது, பழக்கம் இருந்துச்சு, எங்கேயாவது போய் விஷ் பண்ணுவேன், அப்புறம் சரண கார் போயிடும். அதுக்கப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணுவேன், அவர் பொண்ணு பிறந்த நாளுக்கு கேட்டா, ஆறா இவன் வேறு பஞ்சாயத்து இழுத்து விடுதான், சும்மா போகிற நேரத்தில் இவன் வேறு அப்படின்னு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுவேன். இந்த ஃபோனை கட் பண்ணுற பழக்கத்தை என்னை மண்டியில் குட்டி ஒழுங்காயிருங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் எனக்கு அவரை கற்றுக் கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஆசிரியராக கற்றுருக்கிறேன். அதே மாதிரி பவானி மேடம் அம்மா, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு அம்மாவோட ஒரு இது கிடச்சிது. சாரு மேடம் அது மாதிரி தான் சொல்லல. கவிதா மேடம் எப்போவாது நம்மளை
பார்த்து எசக்கின்னு கூப்பிட முடியாங்கன்னு நினச்சேன். இன்னைக்கு வாய் நிறைய எசக்கின்னு சொல்லிட்டாங்க. அது போதும், ரொம்ப நிறைவாக இருக்குது மேடம். அப்புறம் பத்திரிகையில் வந்திருக்க நண்பர்கள் கணேசன் உட்பட, ஹரிபாப் சார், மற்றவங்க பேர் எனக்கு தெரியல சார், நான் என் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி இருக்கிற நெருக்கடியில், இன்றைக்கி இருக்கிற நிகழ்ச்சிகளில் எனக்காக இன்றைக்கி இப்படி வந்தது. அங்கே ஒரு மேடம் இருக்காங்க, குண்டுன்னு இருப்பாங்க எப்போவுமே. அவங்க எல்லாம் நாங்களாம் ஒரே டீம் தான். நான் சினிமாவில் நடிக்க போனாலும் நடிச்சிருக்கிறேன். 2-3 படங்கள் வரும். அது வரும்போது பாய் கூட ஒரு படம் நடிச்சிருக்கிறேன். அந்த வெப்சீரிஸ் வந்துன்னா ரோட்டில் போகிறவங்க கூட எனக்கு காரி துப்பிடுவான். ஆமாம், உண்மைக்கும் இவன் என்ன இவ்வளோ மோசமான இவன் யோக்கியமாக லைப்ரரி கட்ட போகிறான் அப்படிமா. அந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் மதுராஜ். என்னென்னா அவர் என்ன சொன்னாலும், உங்கள் கேரக்டருக்கு எதிர்மறை கேரக்டர், அது ரொம்ப மோசமான கேரக்டர், பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, டைரக்டர் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த இதில் வெப்சீரிஸ் வந்து நான் கொஞ்சம் உலகம் பூரா போவேன். அதுக்கு கைட் பண்ணதில் ஜான் சார், கேமராமேன் மாசான் சார், அவருடைய அசிஸ்டன்ட் ராஜ்குமார் சார், இப்படி பலருடைய செதுக்கல் தான் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு பதில் இங்கே ஒருத்தர் பெத்தியா தாத்தா இருக்கிறாங்க, ஏவிஎம்மில் இருக்கிற ரோஷன் சார் மருமகன் அனுப்பியிருக்கிறாரு, அவர் வெளியூர் போயிருக்காரு. இன்னும் நிறைய சொல்ல போகலாம், நிறைய பேர் நான் சொல்ல மறந்துருக்கலாம். ஒரு 10,000 பேராவது என்னை செதுக்கி இருப்பாங்க வாழ்க்கையில். ஏதோ ஒரு பழக்கம் இருக்கும், அந்த பழக்கத்தை உனக்கு வேண்டாம் விடுன்னு சொன்னால் நான் விட்டுருவேன். அப்படி சில பழக்க வழக்கத்தையும் நான் விட்டுருக்கேன் நிறைய விஷயங்கள். என்னோடய வாழ்க்கை நூலகங்களை உருவாக்கணும். ஒரு நூலகம் கட்டுறதுக்கு இங்கே சென்னையில் 2 கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ஒரு 9 சென்ட்டுமாங்க. அந்த 9 சென்ட் நிலத்தை கொடுக்கறதுக்கு என் மனைவி, என் மகள், என் மகன். இதே எங்கள் ஊரில் வேறு யாராவது குடும்பமாக இருந்தால் அப்படி விட மாட்டாங்க. இவங்க 3 பேர் இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் ஏன் அதை இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு கேட்டதே இல்லை. அது வந்து எனக்கு கிடைச்ச பாக்கியம் நினச்சேன். இன்றைக்கி வரை அவங்க என்ன எதுவுமே கேட்டது கிடையாது. எதுவுமே நீ எங்கே போகிறீங்க, யார் கூட வரீங்க, எங்கே நிற்கிறீங்க, எத்தனை மணிக்கு வரீங்க, எத்தனை மணிக்கு போகிறீங்கன்னு சொல்லி கேட்டதே கிடையாது. என் மேலே முழு நம்பிக்கை வச்சு ஒரு நல்ல மனைவியை கடவுளை கொடுத்துருக்காரு. அவங்க சகோதரர் வந்திருக்கிறாரு, அவர் நன்றி உரையை சொல்ல வருவார். அவர் வந்து அவர் தங்கச்சி என்னை கொடுத்தாரு, என் பொண்ணை அவர் பையனுக்கு எடுத்துக்கிட்டாரு. ஒரு பண்டமாற்று முறை. இந்த பண்டமாற்று முறை எங்கேருந்து வருதுன்னா, தூத்துக்குடியில் விளையிற உப்பு கல்கத்தாவுக்கு கொண்டு போவாங்களாம். அந்த காலத்தில் 6 மாதம் அந்த வண்டிப்பாதை போகும். அதுதான் அந்த வண்டிப்பாதை. இன்றைக்கி இருக்கிற நேஷனல் ஹைவேஸ் போகிறான். அந்த காலத்தில் வண்டிப்பாதையாக இருந்திருக்கு. இங்கேருந்து உப்பு கொண்டு அங்கே போட்டுட்டு அங்கேருந்து 6 மாதம் கழித்து இங்கே வருவாங்க. வண்டி மாடலில் கோதுமை எடுத்துக்கிட்டு வருவாங்க. இந்த பண்டமாற்று முறை மாதிரி வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிடுவோம். ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி தான். யாராவது நம்மளை கோவப்பட்டாங்கன்னா பதிலுக்கு யாரும் கோவப்பட்டுறாதீங்க, ஒரு புன்னகையோடு கடந்து போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நானே சில டைமில் கோவப்பட்டுருவேன். இன்றைக்கி கூட அந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப உதவி பண்ண சின்ன எனக்கிட்ட சின்ன வருத்தப்பட்டு டப்புன்ட்டேன். அது தூக்கம் இல்லை, நான் என்ன செய்ய, மன்னிச்சிடுங்கண்ணே, சின்ன மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் காலையில் உடற்பயிற்சி எதுனோ இல்லையோ, உள்ளத்துக்கு ஒரு பயிற்சியாக அருமை தம்பி ஐயப்பன் டீ கடையில் போய் ஒரு டீமாக நான், வி.கே. சுந்தரனை, அருள்தாஸ் என்ன அப்படி உட்காந்துருப்போம். ஒரு 11 மணிக்கு ஜான் சாருக்கு ஃபோன் பண்ணுவேன் ரெகுலராக. சில டைமில் ஃபோன் பண்ண முடியாது, மெசேஜ் கொடுத்துருவேன். ஒரு 3 நாள் வெளியூர் போகிறேன், ஒரு வாரம் வெளியில் போகிறேன், எந்த தொந்தரவும் என்ன பண்ண மாட்டார். எங்கள் குடும்பம் என்ன எப்படி என்னை சுதந்திரமாக கருத்து சொல்ல வச்சுருக்கோ, வாழ வச்சுருக்கோ, அதே மாதிரி தான் இன்றைக்கி என்னை இயக்கிக்கிட்டு இருக்கிற டைரக்டர் மதுராஜும் சரி, ஜான் சாரும் சரி, விஜயன் சார் சரி, அவங்ககிட்ட நிறையா முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் நிறைய பேசுவேன். எனக்கு மனசில் பட்டதை சொல்லிடுவேன், அவங்க அதை கேட்ச் பண்ணிக்கிடுவாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்படி தான்ட்டு நிறைய நூலகங்கள் கட்டணும், தெருவுக்கு ஒரு நூலகம் உருவாக்கணும்னு இந்த விழாக்கு நீங்கள் வந்தீங்க. இதுக்கு ஒரு சபதமாக எடுத்துக்கிடுங்க. தெருவுக்கு நூலகம் நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் வாழ்ந்ததுக்கான வரலாறு உங்களுக்கு தானாக உருவாகும். ஒவ்வொருத்தரும் வந்தாங்க வாழ்ந்தாங்க போனாங்கன்னுட்டு இல்லாமல் ஒரு நூலகம் கட்டுங்க. நான் என் சார்பாக ஒரு 1000 புக்கு நான் தருவேன். அதை வந்து நான் உறுதிப்படுத்துகிறேன். அதுக்கான வேலையை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காகவே நான் இப்போ தனியாக வீடு எடுத்து, ஃபேமிலி தனி வீடு, எனக்கு தனி வீடு எடுத்து அதுக்கான வேலைக்கு நிறைய நைட் அண்ட் டே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய புத்தகங்களை சேகரிச்சுட்டு இருக்கிறேன். பவானி மேடம் ரொம்ப நன்றி, மகாலட்சுமி மேடம், சிங்கப்பூர் அண்ணன் மேடம், யாருக்கு நன்றி சொல்லணுங்கிறது இல்லை, ஆனால் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுவேன். குறிப்பிட்ட ஆளாக நான் இப்போ ஜாயாளுக்கா சிறந்த நண்பர் வந்திருக்கிறாரு, உறவினர்கள், எங்கள் அண்ணன் பையன்,
அண்ணன் பொண்ணுலாம் வந்திருக்கிறாங்க, அக்கா வந்திருக்காப்புல, சார் வந்திருக்காப்புல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து சொன்ன கெவி படத்தின் இணை தயாரிப்பாளர் சிங்கப்பூர் எஸ் பாலா அவர்களை வாழ்த்து பேச அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த அழைப்பு வந்து என் நண்பர் இங்கே வாங்க, இவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு புத்தக வெளியீடு செய்ய போகிறேன், ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வரணும், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு. எங்களுக்கு வந்து honestly பார்க்கும்போது வர 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் நிகழ்ச்சி எம்ஜிஆர் காலத்தை வென்றவண்ணி பாகம் 7 அது வந்து ஒன் ப்ரோக்ரஸில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த டைம்லேயே இந்த நிகழ்ச்சியும் வந்து நான் சொன்னேன் அவர்கிட்ட, கண்டிப்பாக உங்களுக்காக சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் வந்து சென்னையில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மனமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி திரு பாக்கியராஜன் சொன்ன மாதிரி புக்கு படிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு எல்லாத்துலேயும். ஸோ இப்போதைக்கு வந்து அண்ணன் வந்து ஹீரோவாக இருக்கார், ஏன்னா புக்கை வெளியாக்குறாரு. ஸோ அவருக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பான கைத்தட்டு கொடுக்குறோம். ஏன்னா இது சாமானிய இது இல்லை, ஏன்னா மாதம் சொன்ன மாதிரி அவருக்கு சப்போர்ட் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது ஒரு புக்கை வாங்கி மற்றவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து எல்லோரும் பொறுப்பு தான் அது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ எங்கள் நிகழ்ச்சிகள் செய்யும்போது எங்கள் கலைஞர்கள் தான் எங்கள் கூட சேர்ந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை இங்கே வரவேற்றிருக்கு திரு எஸ்கே அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மனிதர்களுக்கு தந்த மிகப்பெரிய பொக்கிஷம் கனவு. அப்படி ஒரு கனவோடு கோடம்பாக்கத்தில் கால் பதித்திருக்கும் அறிமுக நடிகராக கெவி படத்தில் நடிப்போடு மட்டுமல்லாமல் இணை தயாரிப்பாளராகவும் இருந்த உமர் பரூக் அவர்களை பேச அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இசைக்கான பற்றி சொல்லணும்னா, அவர் வந்துட்டு ஒரு புக்குன்னு சொல்கிறத தாண்டி அவர் வந்துட்டு இஸ் அ லைப்ரரி. ஸோ அதுதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய லைப்ரரி அவர். ஸோ இந்த லைப்ரரி வந்துட்டு ஒரு ஆள் இல்லை, ஊர் ஃபுல்லாக எல்லாருமே யூஸ் பண்ணணும். அப்போது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம க்ரோ ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அவர் கொடுத்துருக்குற புக்ஸாக இருக்கட்டும், அவர் கொடுக்குற தாட்ஸாக இருக்கட்டும், அவரோட ஐடியாலஜிஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இசைக்கான எனக்கு எப்படி பழக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ஷூட் ஒன்று போயிருந்தோம், லைக் ஒரு வெப் சீரிஸ் ஷூட்டுக்காக போயிருந்தோம். ஸோ அங்கே தான் பழக்கம். ஸோ அதுக்கு பிள்ளையார் சொல்லிப்பட்டது வந்துட்டு நம்ம ஜான் அண்ணா தான். ஸோ அதுக்கு நான் ஜான் அண்ணாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஜான் அண்ணா மூலமாக தான் எனக்கு பல பேர் தெரியும். ஸோ ஜான் அண்ணாக்கு அதுக்கு நன்றி. அண்ட் இசைக்கு அண்ணா அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, ஹீஸ் அ ஜெம். எப்படி சொல்லணும்னா, ஹீஸ் அ மென்டார், ஹீஸ் ஜெம். அவரை பற்றி நிறைய சொல்லலாம். பட் அவரோட புக்குன்னு சொல்லி வரும்போது நாட் ஒன்லி இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல், ஸோ இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் போய் ரீச் ஆகணும், உலகத்தில் இருக்க அனைத்து தமிழ் மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும். ஆனால் இது தமிழில் இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்போது அது ஒரு இங்கிலீஷ்லேயும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா, ஸோ வெளியே இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற கண்டென்ட் அந்த மாதிரி. ஸோ அவரோட நாலேஜ் ரொம்ப அதிகம். ஸோ அந்த கண்டென்ட் எல்லாத்துக்குமே போய் சேரணும். ஸோ என்ன மாதிரி நீடி பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு பெருசாக நிறைய விஷயங்கள் தெரியாது, நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஜான் அண்ணா மாதிரி, நம்ம இசைக்கு அண்ணா மாதிரி, விஜயன் சார் மாதிரி, பாக்கியராஜ் சார் மாதிரி, ஸோ இவங்க எழுதின புத்தகங்கள், அவங்க பேசுகிற வாக்கியங்கள், ஸோ அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள், இதெல்லாம் படித்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டு அப்கமிங் டேஸில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்துட்டு இசைக்கு அண்ணன் வந்துட்டு நிறைய இங்கிலீஷ்லேயும் கொடுக்கணும், தமிழ்லேயும் கொடுக்கணும், அதே மாதிரி எல்லா இடத்துலையும் போய் ரீச் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அண்ட் இசைக்கு அண்ணா வந்துட்டு என்கிட்ட அடிக்கடி பேசும்போது சொல்லிட்டு இருப்பாரு, இந்த இதில் ஆரம்பிக்கிறது மட்டும் என்னோட ஆசை கிடையாது, என் ஊரில் வந்துட்டு எனக்கு லைப்ரரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி ஒரு தடவை பேசும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாரு, விவேக் சார் இருக்கும்போது வந்து சொல்லியிருந்தாரு, அந்த நூலகத்துக்கு உங்களுக்கு என்ன உதவி தேவையோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பட் ஹார்ட் லக் விவேக் சார் இப்போ இல்லை. பட் இந்த மேடையில் நான் ஒரு வார்த்தை கொடுக்குறேன், கண்டிப்பாக இசைக்கு அந்த நூலகத்துக்கு என்ன வேலையை ஆரம்பிக்கிறாங்களோ அதில் கண்டிப்பாக என்னோட ஒரு பங்கு இருக்கும். அந்த திருநெல்வேலியில் மட்டும் இல்லை, திருநெல்வேலி தாண்டி நிறைய இடத்துல வந்துட்டு இசைக்கு நான் நூலகம் ஆரம்பிக்கணும், அந்த எல்லா நூலகத்துலேயும் என்னோட பங்கு ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி உமர். தான். ஏன்னா இப்போ நிறைய கிண்டல்ஸ் வந்துருச்சு, புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற பழக்கமே வந்துட்டு குறைஞ்சிட்டே வர டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது வந்துட்டு உண்மையாகவே கிரேட்டான ஒரு விஷயம். நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இதுக்கு அண்ணாக்கு வந்துட்டு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் வந்துட்டு என் சைடில் இருந்து நானும் வந்துட்டு கொடுப்பேன். என் பேர் தேன்மொழி, ஆனால் வந்துட்டு எனக்கு தமிழ் வாசிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நானும் வந்துட்டு தமிழ் கற்றுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், தேன்மொழின்னு எங்கள் தாத்தா வேறு பேர் வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்காகவாது தமிழ் வந்துட்டு ப்ராப்பராக பேசணும், எழுத படிக்க கற்றுக்கணுன்றதை வந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தான் வாசிக்கிறதுக்கும் நானும் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக இருப்பாங்க வாசிப்பு பழக்கம் இல்லாமல். ஸோ புத்தகம் வாசிக்க வைக்கிறது வந்துட்டு ஒரு கடமையாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிக்க வைங்க, ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் எழுத வைங்க. அதுவே வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நன்றி. சரி, வந்தீங்க 4 25 புக்கு வாங்கிட்டு போயிடுமா? கண்டிப்பாக வாங்கிடுறோம். கண்டிப்பாக வாங்கிடுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. வந்து பத்திரிக்கையில் இருக்காங்க, அதனால தான் ஒரு ஆர்வம் தான். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். இந்த நான் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அக்கா வந்துட்டு நம்ம மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்து. சரி. இந்த நானிலம் பத்திரிகை இவ்வளோ அழகாக இந்த நிகழ்ச்சியில் துவங்கி ஒரு அழகான இனிமையான பாடலோட முடிச்சு கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும். ஒரு நினைவு பதிவுகளாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.